SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புதிய பிரதமராக ஹரணி அமரசூரிய பதவி பிரமாணம். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பந்தயம். பொது தேர்தலில் நாணய பிரதமர் வேட்பாளர் சஜித் தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கே எடுத்த அதிரடி முடிவு. மூதாட்டி ஒருவரை தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்திய நபருக்கு 15 வருட கடூழிய சிறை தண்டனை. இதுவே கடைசி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பின்வாங்கிய ட்ரம்ப். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையின் புதிய பிரதமராக ஹரணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். ஹரணி அமரசூரிய இலங்கையில் பிரதமராக பதவியேற்க 3வது பெண் ஆவார். நாட்டில் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அன்றகுமார் திசாநாயக்கவினால் அமைச்சரவை நியமனங்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இதற்கமைய புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தியின் ஹரணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இதற்கு முன்னதாக உலகில் முதல் பெண் பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மற்றும் சந்திரி பண்டாரநாயக்க ஆகியோர் இலங்கையின் பிரதமராக பதவி வகித்துள்ளனர். நடைபெற்று முடிந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பில் உலகளாவிய கணிப்பு இணையதளம் ஒன்றினூடாக 48,000 அமெரிக்க டாலர்களுக்கு மேற்பட்ட தொகை பந்தயம் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இணையதளம் மூலம் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகளில் நடைபெறும் தேர்தல்கள் முதற்கொண்டு விளையாட்டுப் போட்டிகள் வரை பந்தயத்தில் ஈடுபடுவதற்கு பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கப்படுகிறது. எதிர்வரும் பொது தேர்தலில் தாமே பிரதம வேட்பாளர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சை பிரேமதாசா அறிவித்துள்ளார். இது தொடர்பான பிரேரணை கட்சி கூட்டத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதேவேளை ரணிலுடன் கூட்டுச் சேரப் போவதில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சை பிரேமதாசா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இனி பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கப் போவதில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாகவும் ருவான் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். 69 வயதான மூதாட்டி ஒருவரை தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரில் 2 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து ஒவ்வொரு குற்றச்சாட்டின் கீழும் அவருக்கு 7 மற்றும் 15 வருட கடூழிய சிறை தண்டனையை காலி மேல் நீதிமன்ற நீதிபதி கபிட்தயா நாணயக்கார வழங்கியுள்ளார். அத்துடன் 15 ஆண்டுகளும் ஒரே நேரத்தில் 2 குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறை தண்டனையை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறை தண்டனையை தவிர குற்றவாளிக்கு அபராதமாக 20,000 ரூபாயையும் பாதிக்கப்பட்டவருக்கு 50,000 ரூபாயையும் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த அபராதங்களை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 6 மாத கால சிறை தண்டனையும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். இம்முறை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் 2028 மீண்டும் போட்டியிட மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸுக்கும் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் விவாதம் ஒன்றில் இவர்கள் இருவரும் கலந்து கொண்டிருந்த நிலையில் அதிலும் கமலா ஹாரிஸுக்கே பெருமளவான ஆதரவு கிட்டியிருந்தது. இதன்போது ட்ரம்ப் கூறியதாவது 2024 வெள்ளை மாளிகைக்கு திரும்ப முயற்சியில் தோல்வியடைந்தால் 2028 மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும் இதுவே கடைசி தேர்தலாக இருக்கும் எனவும் இம்முறை நிச்சயம் வெல்வேன் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புதிய பிரதமராக ஹரணி அமரசூரிய பதவி பிரமாணம். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பந்தயம். பொது தேர்தலில் நாணய பிரதமர் வேட்பாளர் சஜித் தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கே எடுத்த அதிரடி முடிவு. மூதாட்டி ஒருவரை தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்திய நபருக்கு 15 வருட கடூழிய சிறை தண்டனை. இதுவே கடைசி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பின்வாங்கிய ட்ரம்ப்.